தண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் மேலே இதை அடைச்சிட்டு மேலே ஓட்டி வரலாம். நம்ம ஏதாச்சும் வேலைகள் இதில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். பார்த்து தெரியுது, இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்கே நம்ம போய் மோட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். எந்த மாதிரி தெளிஞ்ச தண்ணி வருதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மோட்டரோட சுவிட்சு. இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த வேஸ்ட்டு மீன் தண்ணி இருந்து நம்ம செடிகளுக்கு விடுற தண்ணிக்கு தான். சும்மா மோட்டர் ஓட்டியாச்சு. எனக்கு இந்த தண்ணி வந்துட்டுருக்கு, தெரியுது மோட்டர் ஓடுறது. பார்க்கல பார்த்தீங்கன்னா இப்போ தெளிஞ்ச தண்ணி மேலே வரும். தண்ணி நிறைஞ்சிட்ருக்கு. தண்ணி மேலே வந்தாச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி மேலே வர்ற காட்சி. இப்போ தெளிஞ்ச தண்ணி இதிலிருந்து நமக்கு ஃபில்டர் வலிக்கு நம்ம பார்த்துக்கலாம். அடியில் வந்து கலங்க தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா நல்லா தெளிஞ்ச தண்ணியாக நம்ம லைன்களுக்கு போகும். அதிலிருந்து பார்த்திங்கன்னா தெளிஞ்ச தண்ணி பார்த்திங்கன்னா லைனில் விழ ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தா இந்த ஜல்லியில் விழ ஆரம்பிச்சு. இந்த ஜல்லியில் வேர்கள் போயிட்டு செடிகள் நல்லா வைத்து நமக்கு தக்காளியோ கீரையோ எது வேணாலும் வைக்கலாம். இந்த வந்து ஏர் கொடுத்துருக்குறேன், 3 ஏர் கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா இதோட தண்ணியோடதும் பிரித்து விளையிறதுனால இதுதான் நம்ம அக்யூரியம் சிஸ்டம். இது நீ பார்த்தீங்கன்னா நான் எப்போ இந்த மீனை விட்டேன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மீன் விட்டு கரெக்டாக 2.5 மாதம் ஆச்சு. இப்போது போன வாரம் இந்த மீனை எல்லாம் தண்ணி ஃபுல்லாக வற்ற வச்சு பார்க்கும்போது இந்த மீனோட சைஸ் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்து இந்த மீனோட சைஸுங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 350-400 கிராம் பக்கம் வளர்ந்துருக்குது. இன்னி பாருங்கள், இது நான் விட்ட போது இந்த தொட்டி எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இது விட்ட மீனோட சைஸும் தொட்டியும் இந்த மாதிரி இருந்தது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நான் விட்டேன். இது இப்படி நார்மலாக விட்டு பின்ன அடியில் மணல் போட்டு அது மேலே பின்ன இந்த சண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டோம். பாக்சைட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டதுக்கு. அதனால் அது ஒரு மீன் குளம், ஒரு ஆறில் இருக்கிற குளம் மாதிரியே ஆயிருக்கு. அப்போ நண்பர்களே, இதான் என்னத்த வீடியோ. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம்.